இப்படி தொட்டு பாருங்க. ஐயோ மேம் அப்படிதான் பார்க்கணும். ஓகே. தேர்ட் வந்து ஆப்ஷனல் தான். என்னன்னா நீங்க போடலாம், பட் இல்லனாலும் ஓகே தான். நம்ம கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் இன்னைக்கு. எனக்கு வந்து ரொம்ப நாளா அந்த கேள்வி இருக்கு. How lucky she is அப்படி கண்ணு வைக்காதீங்க எங்களுக்கு. கல்யாணம் பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன்னா சொல்லுங்க. டேட்டிங் அதுக்கெல்லாம் டைம் இல்ல. மேரேஜ் அந்த அதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம பாப்போம்னு சொன்னேன். அந்த மாதிரி அதெல்லாம் அவருக்கு எப்படி மேம் தெரிஞ்சது? தெரிஞ்சதுன்னு நான் சத்தியமா கேட்கல. நான் அண்ணா கேட்டிருப்பேன், எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது? அதனாலதான் இந்த மாதிரி பிரேக்கப் ஆகுது. நைட்டு படுத்து தூங்கி இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது அஜித் சார் கூட என்னோட போட்டோ. உடனே அந்த டைரக்டருக்கு போன் அடிச்சேன். அப்படி எதுவும் இல்லையேன்னு சொல்லிடுச்சு. கேமராக்காகலாம் சொல்லல. சுவாசிகா இஸ் a cooker. JFW What's Cooking, powered by Milky Mist. Hello JFW binge viewers, What's Cooking powered by Milky Mist showல we have a fantastic performer with us, சுவாசிகா அவர்கள். வணக்கம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் திஸ் செஷன் பிகாஸ் நீங்க குக் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க எப்படி குக் பண்ணீங்க, இப்போ குக் பண்ண போறீங்க நீங்க நாம பார்க்க போறோம். ஓகே? எஸ் எஸ். இப்போ பெருமூச்சு விடுறாங்க. என்ன நான் குக் பண்ணுவேன்னு தெரியும்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு தெரியல. அப்படி நாங்க ரிசர்ச் பண்ணி பெரிய குக்கர்ல இல்ல, சும்மா ஏதோ பண்ணுவோம் அவ்வளவுதான். எப்பவுமே வந்து நல்ல குக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கவங்க இப்படிதான் வந்து. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன, கேரளா ஸ்டைல்ல எங்களுக்கு அதெல்லாம் சொல்லுங்க. ஆக்சுவலி கேரளால எங்க வீட்டுல ப்ரிப்பேர் பண்ற எல்லாமே பிடிக்கும். அங்க கேரளால அடிக்கடி நம்ம புட்டு, அதுதான் புட்டு அப்பம் அதுதான் சாப்பிடுறது அதிகமா. பிடி கோழின்னு ஒரு இது இருக்கும். இந்த அது பிடி ரவுண்டு ஒரு லட்டு மாதிரி இருக்கும். அது வந்து இந்த அரிமாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அந்த லட்டு பால்ஸ் அப்படி போடுவாங்க. அப்புறம் அது ஒரு சூப் மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் வந்துடும். அது கூட சிக்கன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு டின்னருக்கு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றது அது ஒரு ஸ்பெஷல் டிஷ் கேரளாவில். அதுவும் கேரளாவில் இந்த கொச்சி, கோட்டயம், இடுக்கி அந்த மாதிரி இடங்கள்ல தான் அது. ட்ரிவாண்ட்ரம், பாலக்காடெல்லாம் போனால் அதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான டிஷ். ஓ, உங்க சைட்ல இருக்க ஒரு டிஷ் அப்படின்றீங்க. ஓகே, சூப்பர். அப்புறம் அம்மாவோட அந்த மாம்பழ புளிச்சேரி ஒரு இந்த மாம்பழம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கேர்டெல்லாம் வச்சுட்டு பண்றது அது வித் இஞ்சி கறி. இஞ்சி கறினா ஜிஞ்சர் ஒரு அச்சார் மாதிரி இருக்கும். ஆனா கார்லிக் பூண்டு இல்ல, பூண்டு தானே, பூண்டு அச்சார் நீங்க பண்ற மாதிரி இல்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். ஓ ஆஹா, நிறைய வித்தியாசமான டிஷ் எல்லாம் வந்து நாங்க இன்னைக்கு கத்துக்க போறோம் அப்படின்னு. அது எல்லாம் எனக்கு சமைக்க தெரியாது, சாப்பிடுறதுக்கு தான் தெரியும். அப்புறம் இப்படி சொல்லி பெருமையா சொல்றது தெரியும். இமேஜஸ் இருக்கும். தம் ஷராத்ஸ். எஸ். சோ நான் வந்து காட்டுவேன், நீங்க அதை நடிச்சு நான் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. எஸ், லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் பிக்சர். மாம்பழம் இல்லையா, கட் பண்ணி எடுத்தா பச்சை, ரெட்டு, சிவப்பு, உள்ள குவாவா. குவாவா, கொய்யாக்கா. கொய்யாக்கா தானா? தமிழ் வேர்டுன்னு தெரியலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்னேக், ரெப்டைல் ஏதோ. புழு. புழுதான், ஆனா வாய் திறக்க கூடாது. அது வேற வேற. ஸ்னேக்கு, லிசர்டு. ஸ்னேக் இஸ் சின்ன ஸ்னெயில். ஸ்னெயிலா? ஸ்னெயில் தானே. நெக்ஸ்ட் வாழைப்பழம். பூ, வாழைப்பூ. பூ. ஏதோ சொல்றீங்கன்னு தெரியுது, திட்டாதீங்க மேம் ப்ளீஸ். பூக்குள்ள இருக்க தண்ணி. காக்கா, தண்ணி, கொத்தோ, காகிள், கார்கிள், கார்லிக். கார்லிக்கா? சூப்பருங்க. போட இது என்ன வெஜிடபிளா, ஃப்ரூட்டா? ஃப்ரூட். ஓகே. ஸ்னேக். ஸ்னேக் வேற. புழு. டிராகன் ஃப்ரூட்டா?
சரி, நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? எனக்கு வந்து இந்த மாதிரி குவிக்காக சமைக்கிறதுக்கு ஒரு ரெசிபி நான் கண்டுபிடிச்சு இல்லை, வீட்டில எல்லாம் எப்போ அது டைம் இல்லைன்னா பண்ணுறத மாதிரியான ஒரு சிக்கன், அது ஒரு சிக்கன் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சிக்கன் ரோஸ்ட். யா, சூப்பர். ஓகே மேம், நம்ம இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம சிக்கன் ரோஸ்ட்? ஃபர்ஸ்ட்டு தான் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணலாம். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது வைக்கணும்ல. ஆஸ் யூஷுவல் சால்ட்டு கொஞ்சம் அது குறைச்சி சால்ட்டு நம்ம இப்போ இப்படி போடணும். கேரளால எல்லாரும் நல்லா ஸ்பைசியாக சாப்பிடும். ஆந்திரா மாதிரி அவ்வளோ இல்லைனாலும் இன்னும் ஸ்பைசியாக, இங்கே இருக்கிற ஆளுங்களை விட கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிடும். ஆமாம், ஏன்னா அங்கே இருக்கிற டிஷ் எல்லாம் எல்லாரும் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப ஸ்பைசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு அது ஓகே தான். அப்புறம் பெப்பர். ஸோ நம்ம முன்னாடி ஆட் பண்ணது சால்ட் அண்ட் சில்லி பவுடர். இப்போ கொஞ்சம் பெப்பர், தென் இந்த டர்மரிக். இப்போ நம்ம போடுறது மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டால் போதும். ஜாஸ்தியாக போடுறது எப்பவும் இந்த சில்லி பவுடர் தான் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். தென் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது எல்லாம் மேரினேட் பண்ணிட்டு லைம் ஜூஸ் எங்கே அங்கே அதை எடுங்க. லைம் ஜூஸ் கொஞ்சம் நம்ம போடலாம். கர்ட் கூட ஆட் பண்ணலாம். கர்ட் வந்து ஆப்ஷனல் தான், வேணாம்னா நீங்க போடலாம், பட் இல்லைனாலும் ஓகே தான், கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்க்கலாமா இன்னைக்கு? மேடம், உங்களுக்கு குக்கிங் நல்லா தெரியும்னு பில்டப்லாம் கொடுத்துருக்கேன். நான் தான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ நல்லா எல்லாம் தெரியாதுன்னு, நீங்க தான் பில்டப் கொடுத்தீங்க. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணணும். ஸோ இப்படி நல்லா மேரினேட் பண்ணி மேக்ஸிமம் 15 மினிட்ஸ், மோர் தேன் 15 மினிட்ஸ் வச்சா இன்னும் டேஸ்டியாக கிடைக்கும். எவ்வளோ அதிகமாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சா அதிகமாக டேஸ்ட் கிடைக்கும். ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கல, ஸோ இந்த ஆனியன் தான் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐட்டம். இந்த சிக்கனாக இருந்தாலும் இல்லை வெஜிடபிள்ஸ் என்ன நம்ம பண்ணாலும் இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணி இல்லைன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி எல்லாம் போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த சிக்கன் ரோஸ்ட்லேயுமே நார்மல் சிக்கன் பண்ணுறதை விட ஆனியன் கொஞ்சம் அதிகமாக போடுற ஒரு சிக்கன் ரோஸ்ட் தான் இது. ஏன்னா அந்த ஆனியன் கேரமலைஸ் பண்ணுற ஃப்ளேவர் தான் இதில் கொஞ்சம் அதிகமாக வரணும். இப்படி தொட்டு பாருங்க. ஐயோ மேம், அப்படிதான் பார்க்கணும், இப்படி திடீர்னு பார்க்கணும். ஸோ அதுதான் ஸ்கில். ஆயில் பண்ணுறதுக்கு முன்னாடி கீ போடலாம். ஓகே. ஏன்னா கீ போட்டு கோகனட் ஆயில் போட்டா இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். சோ பிஃபோர் ஆயில், ஐயோ சீக்கிரம் அந்த கீ, மில்கி மிஸ்ட் கீ. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கீ வந்து கொஞ்சம் போடலாம். தென் அதுக்கப்புறம் இந்த கோகனட் ஆயில் போடலாம். இப்போ இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஒனியன் எல்லாம் போடணும். ஒனியன் போட்டதுக்கு அப்புறம் நல்லா அது என்ன வதக்கணும். எப்ப நீங்க குக் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஸ்டார்டிங் +2 எல்லாம் படிக்கிற டைம்ல. அப்பவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டெய்லி எல்லாம் குக் பண்றது இல்ல, எப்பயாச்சும் பண்றதா. ஆனா கோவிட் டைம்ல தான் நிறைய உப்புமா சமைச்சு கொடுத்தாச்சு. நிறைய உப்புமா, நிறைய டிஷ் ட்ரை பண்ண சொல்லிதான் கேள்வி. ஆனா நிறைய டிஷ் ட்ரை பண்ணா எல்லாரும் பண்ணுவாங்க, ஆனா நான் நிறைய டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணல. எனக்கு போர் அடிக்கும் போது இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் உப்புமா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி உப்புமா செஞ்சு கொடுத்தேன். இது ஓகே. அந்த மாதிரி எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் சேம் ரெசிபியே சமைக்கிறது தான். உங்களோட இந்த ஜேர்னி எங்க எல்லாருக்குமே தெரியும். லைக் ஒரு 2009ல இருந்து இப்ப வரைக்கும் உங்களோட ஜேர்னி எங்களுக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்தது? சுவாசிகா அவர்கள் எங்க படிச்சாங்க, என்ன நடந்துச்சு, அதை சொல்லுங்க எங்களுக்கு. எப்ப வந்தாங்க, எப்படி வந்தாங்க, அதெல்லாம் ஓகே. சைல்ட்ஹுட்னா அதான் கேரளால மூவாற்றுப்புழா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த மூவாற்றுப்புழாவிலே கீழிலம்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்கதான் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே. மூவாற்றுப்புழாவில் நிர்மலா ஹை ஸ்கூல், அங்கே தான் என்னோட ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சது. ஸோ ஸ்கூல் படிக்கும்போதே டான்ஸ் கிளாஸ் போகிறது, டான்ஸர், அந்த விஷயங்கள் எல்லாம் சின்ன வயசில் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம காலேஜ் வந்து காலடி, அங்கே ஒரு சங்கரா காலேஜ் இருக்காங்க, அங்கே தான் காலேஜிங் பண்ணது. BA பரதநாட்டியம் முடித்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான்.
சைல்ட்ஹுட்ல இருந்தே எனக்கு ஒரு ஆர்டிஸ்டா வரணும் அப்படி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் மூவியா அது என்ன அதெல்லாம் ஒரு பிளான் இல்லை. பட் இருந்தது. சம்டைம்ஸ் எனக்கு சில மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கும் இந்த மாதிரி டிவியில வரணும் அப்படியெல்லாம் இருந்தது. அண்ட் டான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் ஒரு கண்டிப்பா ஒரு டான்ஸ் டீச்சர் ஆகுவேன்னு அப்போவே முடிவு பண்ணிட்டேன். வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் தட் எய்ம்? ஏதாச்சும் ஒரு எடுத்து வச்சிருப்பீங்களே, இது நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா நான் இந்த மாதிரி அம்மா கிட்ட சொன்னேன். ஸோ அவங்க வந்து அப்போவே இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. அப்போ அவங்க சரி பண்ணலாமே, ஏதோ அவங்க ஏதோ எடுத்து வச்சிருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ இந்த பேப்பர்ல எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வரும் இந்த மாதிரி சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து நாங்க இது பண்றோம், ஆடிஷனுக்கு வாங்க, சீரியல்ஸுக்கு, அப்புறம் இந்த டிவோஷனல் ஆல்பம் அந்த மாதிரி எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்துடும். அப்போ அங்கே ஒரு ஃபிலிம் மேகசின் இருக்கு. இங்கே இந்த விகடன் குமுதம் எல்லாம் இருக்கிற மாதிரி அங்கே நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் இருக்கு. ஸோ அந்த நானால எல்லாம் வருவாங்க. அதிலெல்லாம் நான் அதை கட் பண்ணிவிட்டு என்னோட ஃபோட்டோ ஸ்டுடியோ போய் பக்கத்தில் இருக்கிற ஸ்டுடியோ போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் அம்மா எடுத்துட்டு கொரியராக அனுப்புவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தது. அப்புறம் கொரியர் அனுப்பிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம், ஏதாவது கால் வருதா இல்லையா. வரவே இல்லை. அங்கங்கே எல்லாம் சின்ன சின்ன இந்த ஆட்ஸ் பண்ண, மாடலிங், அப்புறம் டிவோஷனல் ஆல்பம் அந்த மாதிரி அங்கெல்லாம் ஏதோ செட் ஆயிடுச்சு. அப்படியே இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்றீங்க. தட்ஸ் நைஸ். ஆனா ஃபேமிலி சப்போர்ட்டிவா இருக்கிறது இன்னொரு பெனிஃபிட் இல்லையா? அம்மா மட்டும்தான் சப்போர்ட்டிவா இருந்தது. அப்பா எல்லாம் ஃபர்ஸ்ட் அவ்வளோ இல்லை. பிகாஸ் இந்த அகாடமிக்ஸ் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அவ்வளோ இல்லை. பட் அம்மாவுக்கு என்னமோ அப்போவே தெரிஞ்சிச்சு இவங்க ஒழுங்கா படிச்சு எதுவும் ஆக போறது இல்லைன்னு. அவங்களுக்கு அப்பவே இந்த ஞான திருஷ்டியில் வந்ததுனால அவங்க அப்பவே சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். நீங்க வந்து ஒரு டாப் 5 நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்கன்னு தெரியும். டாப் 5 ரெஸ்டாரண்ட்ஸ் யூ லைக்? கேரளானா ஆல் டைம் பேரகன் ரெஸ்டாரண்ட்ல வந்து பிரியாணி தான் ஃபேமஸ். ஸோ பேரகன் பிரியாணினா கேரளா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அங்கே கேரளாவில் இது இருக்குது, ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, கார்த்தியாயினின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா செலிப்ரிட்டிஸும் இங்கேருந்து சூர்யா சார் வந்தாலும், இல்லை தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நானி வந்தாலும், இப்போ சிவகார்த்திகேயன் எல்லாம் ரீசென்ட்லி போயிட்டாங்க. ஸோ எல்லாரும் கொச்சின்ல இப்போ வந்தால், முன்னாடி இருந்தது பட் இப்போ தான் கொஞ்சம் சோஷியல் மீடியா அதுன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன். ஸோ கார்த்தியாயினியில் சீ ஃபுட் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அது போக அடிக்கடி இந்த கிரீன் பார்க்கு கீழே இருக்கிறது புராக்கு. ரீசென்ட்லி யூஎஸ் போனப்போ அங்க வந்து பஃபலோ சிக்கன் அப்படி பஃபலோ சிக்கன் விங்ஸ், அது பஃபலோ இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற பஃபலோ சிக்கன் விங்ஸ் தான் அதோட பேரு. பட் அது ரொம்ப ஸ்பைசியா சாசியா அப்படியே சாப்பிடும்போது பயங்கரமா இருக்கும். ஏன்னா அது அந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம அது ஒரு டிஷ்ஷாவே சாப்பிடலாம், இல்லை வேற ஏதாவது கூட வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். அது எனக்கு அங்கே போகும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ரீசன்ட்லி நாங்கள் பாலி ட்ராவல் பண்ணும்போது அங்கே வந்து இந்த போர்க் அண்ட் ரைஸ், லைக் அந்த நாசியன்கோரி மாதிரி போர்க் வச்சுட்டு பண்ணுவாங்க. அது வந்து அங்கே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட பிடிக்கும் போல. நீங்க சொல்லும் போதே அப்படியே ரசிச்சு இப்படி இருந்தது அப்படியே நானே போய் ட்ரை பண்ண போல. அதான் இப்போ ஆக்சுவலி இன்னும் நிறைய இருக்கு, இப்போ என்ன தெரியல, அந்த மாதிரி சொல்றதுக்கு வரல. கேரளால இன்னும் ஸ்பெஷல், நான் வந்து இதை ஷூட் போனா மிஸ் பண்ணுவேன், எங்க அச்சம்மா சமைச்சதா இருக்கட்டும் இல்ல அம்மா சமைச்சதா இருக்கட்டும், அது எதுன்னு சொல்லுவீங்க? வீட்டுல சமைச்சதுல மிஸ் பண்றது லைக் ஃபிஷ் கறி, அந்த கொடம்புளி போட்ட ஃபிஷ் கறி மிஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த குண்டு ரைஸ் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். குண்டு ரைஸ் நீங்க அப்படிதான் சொல்வீங்களா மேம்? நாங்க தான் கேரளா ரைஸ். நீங்க கேரளா ரைஸ் சொல்லுவோம், நாங்க கேரளால இருந்துட்டு கேரளா ரைஸ்னு சொல்ல முடியாது. நாங்க ஆக்சுவலி குண்டு ரைஸ்னு சொல்றது இல்ல. அங்க ரைஸ்ன்னு சொன்னா எங்களுக்கு இதுதான் கிடைக்கும். மட்டை ரைஸ்ன்னா இப்படிதான் குண்டு குண்டா கிடைக்கும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷூட் முடிச்சு கேரளா போன உடனே அந்த ரைஸ் அப்புறம் அந்த ஃபிஷ்ஷு அதெல்லாம் போட்டு, அப்புறம் அப்பளம், இங்க இருக்கிற அப்பளம் இல்ல அங்க. இங்க கொஞ்சம் பெரிய அப்பளமா இருக்கும், அங்க வேற மாதிரி அப்பளம் தான், பப்படம். அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது கொஞ்சம் குஷியா இருக்கும். அது ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்புறம் இன்னொன்னு தடியனப்பம், இங்க அடையன்னு சொல்லுவாங்க இங்க, அந்த மாதிரி அங்க தடியனப்பம்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து கேரளால எல்லா இடத்துலயும் நீங்க போய் கேட்டாலும் கிடைக்காது, சில வீடுகளில் மட்டும்தான் கிடைக்கும். உங்க வீட்டுல கிடைக்குமா? ஆமா, எங்க வீட்டுல கிடைக்கும், என்னோட வீட்டுல பக்கத்து வீட்லயும் கிடைக்கும். ஏன்னா அந்த ஏரியால எல்லா வீட்லயும் அது கிடைக்கும். ஆனா நீங்க கோழிக்கோடு அந்த மாதிரி ஏரியா போனோம்னா நிறைய ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணலாம். அங்க அவ்வளோ கோழிக்கோடுன்னா
ஃபுட்டுக்கான ஒரு இடம். கோழிக்கோடு, கண்ணூர் இதெல்லாம் ஃபுட்டுக்கான ஒரு இடம். ஸோ அங்கே நீங்கள் போனால் இந்த கல்லும்மக்காய், உன்னக்காய், அப்புறம் எலாச்சி காய், எலாஞ்சி அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ல சமோசாவேலே விதமாக சமோசாஸ் இருக்குது, பிரியாணி, அப்புறம் ஆப்பம், மேங்கோ ஃபிஷ் மோலி. ஆஹா மேம், என்ன மேம் எனக்கு ஏதோ ஒரு வித்தியாச நேம்ஸ்லாம் கேக்குது. ஆமா வித்தியாசம் தான், இது எங்களுக்கே வித்தியாசம் தான். நாங்க கோழிக்கோடு போகும்போது எங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் டிஷ் இருக்கான்னு தெரியும். ஸோ கேரளால இருக்கிறவங்களுக்கே ஒரு ஃபுட் ஸ்பாட் நம்ம போகலாம், நம்ம ட்ரை பண்ணலாம்னா எல்லாரும் மலபார் ஏரியால தான் போவாங்க. ஸோ அந்த மலபார் இதுதான் சூப்பரா இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து அடுத்து எனக்கு இருக்க மேஜர் கொஸ்டின்ங்க, வேர் டிட் யூ ஃபைண்ட் அ காய் லைக் ஹிம்? லைக் ஒரு கிரீன் ஃபாரஸ்டா அழகா, எனக்கு வந்து ரொம்ப நாளா அந்த கேள்வி இருக்கு. ஹவு லக்கி ஷி இஸ் அப்படின்னு கண்ணு வைக்காதீங்க எங்களுக்கு. ச்சே ஃபைண்ட் பண்ணல, என் கண்ணு முன்னாடி அப்படி வந்து நின்ன ப்ளூ ஷர்ட் போட்டு கண்ணு முன்னாடி வந்துட்டு நான் எங்கேயும் போகல. நான் ஷூட் நடிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஷூட்ல ஒரு ஹீரோ, ஒரு சீரியல் தான் அது. ஸோ அந்த சீரியல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோவாக இருந்தது. திடீர்னு அவங்களுக்கு வேலையில கொஞ்சம் இதாக இருந்ததுனால அவங்கள குவிட் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ நாங்கள் இன்னொரு ஹீரோ தேடிட்டு இருந்தோம். ஸோ திடீர்னு ஒரு நாள் இவங்க வந்துட்டாங்க, அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு. ஸோ பார்த்த நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி பில்ட் ஆகிட்டேன். ஸோ திடீர்னு அப்படியே வந்துருச்சு. அதான் எங்கேயும் நான் ஃபைண்ட் பண்ணி அப்படி எல்லாம் இல்லை, அப்படியே அமைஞ்சிச்சு அந்த சிச்சுவேஷன். ஆமாம். பட் எப்படி அந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க தான் ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னு எங்க கேள்விப்பட்டோம் நாங்க. ஆமா, லவ் ஸ்டார்ட் ஆனது எங்கன்னா லைக் நம்ம இப்படி நடிச்சுட்டு இருக்கோம், ஒரு 1 year ஆச்சு அந்த சீரியல் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இன்பிட்வீன் நம்ம நிறைய பேசுவோம்ல, நிறைய விஷயங்கள் பேசுறது, நிறைய ஐடியாஸ் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றது. அப்புறம் சேம் ஃபுட், எங்களுக்கு 2 பேருக்கும் மெயின் கனெக்ஷன் மேபி ஃபுட் ஆகலாம். அவங்க வந்து நிறைய சாப்பிட மாட்டேன், ஆனா டிஃப்ரெண்டா சாப்பிட்றதுக்கான எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. எல்லா கியூசீனும் பிடிக்கும், எல்லாம் சாப்பிடணும். புது ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரிவாண்ட்ரத்தில் ஏதோ ஓப்பன் பண்ணாலும் வாங்க போகலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கூட்டிட்டு எல்லாம் போவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபுட் கனெக்ஷன், அந்த ஃபுட்டு நாங்க ஃபுட்டுல பேசியே ஸோ நிறைய ஏதாவது ரெசிபியா இருந்தாலும் நாங்க ஷேர் பண்றது. அப்புறம் அந்த டைம்ல நாங்க நடிச்சுட்டு இருக்கும்போது இன் பிட்வீன் கோவிட் வந்தது, அந்த லாக்டவுன் வந்தது. பட் லாக்டவுன்லேயே நாங்க ரீல்ஸ் ஷேர் பண்றது மோஸ்ட்லி ஓகே இந்த ரெசிபி அந்த ரெசிபி அப்படி இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அங்கே அப்படி பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் பில்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சீரியல் முடிஞ்சுது, ஒரு 2 yearsல சீரியல் முடிஞ்சுது. ஸோ கிராஜுவலி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே பில்டப் ஆகி ஓகே சடன்லி ஒரு நாள் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. சீரியல் நடக்கும்போதே நான் கேட்டேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் சீரியல் முடிஞ்சுது. ஆனால் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு ஃபுல் ஃப்ளரிஷ்டான ஒரு லவ் ஸ்டோரியா மாறினது. ஓகே, சீரியல் நடக்கும்போது நான் இப்படி பேசிட்டு இருக்கிறதுல அப்படியே சும்மா கேட்டேன். அப்போ என்ன எனக்கு அப்போ மேட்ரிமோனில எல்லாம் இது போட்டுட்டு இருந்தாங்க, வந்துட்டு இருந்தது இல்லை போட்டுட்டு இருந்தாங்க அம்மா. ஆக்சுவலி லாக்டவுன் டைம்ல எனக்கு ரொம்ப பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா இந்த மேட்ரிமோனியில் இருக்கிறவங்க எல்லாம் கால் பண்ணி பேசுறது, செலெக்ஷன் ரிஜெக்ஷன் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு டைம் பாஸ் இருந்தது. ஆனா நான் டைம் பாஸுக்காக பண்ணல, சீரியஸா ஒரு கை நம்ம செட் ஆகுறதுக்காக தான் பண்ணேன். பட் ஏதோ செட் ஆகல, அப்போ நம்ம டெய்லி ஒரு 1 week பேசுவோம், செட் ஆகல நெக்ஸ்ட் அப்படி. பட் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் லாக்டவுன் இதாகி நாங்க சீரியல் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த 50 members வச்சு ஷூட் பண்ணலாம் அந்த ஒரு இதுல வந்தப்போ நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். ஸோ அப்போ ஒரு கான்வர்சேஷன்ல கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிக்கும், நீங்க கல்யாணம் பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன்னா சொல்லுங்க, இந்த டேட்டிங் அதுக்கெல்லாம் டைம் இல்லை, கல்யாணம் பண்ணுறோம் அந்த மாதிரி இல்லைன்னா லிவிங் டுகெதரானா அதுவும் இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஸோ மேரேஜ் அந்த அதுலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம பார்ப்போம்னு சொன்னேன் அந்த மாதிரி. ஆஹா, டைரக்டா மேரேஜ் ப்ரொபோசல் தான். அதுதான் இந்த ப்ரப்போஸ் பண்ணி அப்புறம் பூ கொடுத்து அங்க போய் இங்க போய் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. டைம் இல்லப்பா, வயசாவது சீக்கிரம் சொல்லுப்பா அப்படின்னு. பட் வாட் டிட் ஹி சே? அவரோட ரியாக்ஷன் என்ன இருந்தது அப்ப? அவரு ஒண்ணுமே சொல்லல, அவர் அப்படியே பார்த்துட்டு பேசிக்கலி அவங்க ரொம்ப பெரிய ரியாக்ஷன்ஸ் அப்படி போட மாட்டாங்க. ஸோ அவர் ஒண்ணுமே சொல்லல, அப்படியே சிரிச்சுட்டு அப்படி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 week அப்புறம் தான் இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கும் நான் யோசிச்சேன்
ஓகே இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நம்ம பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு. பார்க்கலாம் பேசலாம்னு சொல்லி கல்யாணம் நடந்திருக்கு. இப்போ செகண்ட் இயர் ஆனிவர்சரி வேற கொண்டாடி ஆமா, அப்புறம் அது ஒரு கிரீன் ஃபாரஸ்டா மாறினது என்னோட ஒரு லக்கு. ஆமா, கரெக்ட் தான். அண்ட் மேரேஜ் வந்து வைரல், சரியான வைரல். அந்த வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்க? எக்ஸ்பெக்ட் எதுவும் பண்ணல, ஆனா அது அப்படி வைரல் ஆயிடுச்சு. ஓகே, வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஃபேமிலி சைடுல இருந்து? நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு ஏஜுக்கு அப்புறம் லைக் ஒரு 30s அப்புறம் தான் ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ற அம்மா இல்ல அப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து சரி எதுவா இருந்தாலும் ஓகே நீங்க மேரேஜ் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல தான் இருப்பாங்க. பட் இப்போ நான் வந்து என்னோட 31 இயர்ல தான் மேரேஜ் பண்ணது. ஸோ அதனால நான் மேரேஜ் பண்றேன்னு சொன்னதுல அவரு ரொம்ப நன்றி, யார் அந்த பையன் மட்டும் தான் கேட்டேன். சரி இதுதான் பிரேம், ஓகே. பட் ஆனா வந்து இப்போ யூஷுவலா நான் சொன்ன மாதிரி மேரேஜ் ஆன பிறகு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆறத பார்ப்போம். பட் 2 qualities you like about him, like he didn't change it anything அப்படின்ற மாதிரினா என்ன சொல்லுங்க? 2 quality. he is a very good listener and ரொம்ப பேஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு டாலரேட் பண்ற, நம்ம என்னென்ன இஷ்யூஸ் நடந்தாலும் காம் அண்ட் குவைட்டா அதை ஹேண்டில் பண்றமான ஒரு இது இருந்தது. ஸோ அது அப்பவும் இருந்தது, இப்பவும் இருக்கு. நான் வந்து எப்பவும் பேனிக் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம், இப்போ நான் இங்க இருக்கிறதுனால தான், இல்லைன்னா இந்த ஆனியன் வந்து நான் நினைச்ச டைம்ல இது சரியாகலைன்னா எனக்கு உடனே அப்படி என்ன இது வரலே, அது அப்படி ஒரு இது வந்துடும். ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் வந்து நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம ஐயோ வேற மாதிரி போகுதுன்னு வரும்போதே பேனிக் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும். ஸோ அவங்க சொல்லுவாங்க கூல் ரிலாக்ஸ், நம்ம எவ்வளோ பேனிக் ஆனாலும் இந்த ஒனியன் அதுக்கு டைம்ல தான். அந்த வேர்டு தான் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன், நீங்க எவ்வளோ வரட்டனாலும் அது ஆகாது, ஸோ டைம் கொடுங்க அப்படின்னு. ஆக்சுவலி லபர்பந்த் ஷூட் எங்க லவ் டைம்ல தான் நடந்தது. பட் ரிலீஸ் ஆனதும் அதுக்கப்புறம் என்னோட கரியர்ல வந்த இந்த ஒரு கிராஃப் சேஞ்ச் எல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் எங்க ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பிஸி ஆயிட்டேன். ஸோ எப்போவும் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல தான் இப்போவும் இருக்கு. அதனால எங்களுக்கு கிடைக்கிற டைம் நாங்கள் மேக்ஸிமம் சண்டை போடாம ஹாப்பியா இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதுல, அப்புறம் ட்ரிப்பு போகிறதுல, அப்புறம் அதான் இந்த யூடியூப். ஆக்சுவலி நாங்கள் யூடியூப் சேனல் எல்லாம் எதுக்கு, பிகாஸ் அதிலிருந்து நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறணும், அதிலிருந்து மணி ஏர்ன் பண்ணணும், அதுக்காக இல்லை. பட் அந்த மாதிரி எனக்கு அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னோட. நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பாண்டிங் அதிகமாகும். இப்போ யூடியூபுக்காக அதுக்காக நம்ம பண்றோம், பட் ஸ்டில் அந்த டைம்ல நம்ம அந்த கண்டென்ட் பத்தி இது பண்ணலாம் அது பண்ணலாம், அந்த டிஸ்கஷன் அந்த கான்வர்சேஷன், அப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதுக்கான இப்போ குக்கிங்னா அதுக்கான ஷாப்பிங் ஒன்னா போறது, இல்லைன்னா வேற மாதிரி. ஸோ எல்லாமே வந்து அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது ஒரு ஆமா அப்படி ஒரு தோணுது. இப்போ நம்ம இந்த ஒனியன் கொஞ்சம் இந்த ஒரு பிங்கிஷ் ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கொஞ்சம் கருவேப்பிலை முதல்ல நம்ம போடலாம். அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஒரு கம்மல், ஆனா கோல்டு கம்மல். ஓகே, சும்மா ஒரு அந்த லவ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நான் வந்து ஒரு அப்ராட் ஷோ டான்ஸ் ஷோக்காக போனேன். ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி ஷோஸ் போனால் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் திரும்பி வருவேன். அப்போ அந்த மாதிரி ஒரு 1 மந்த் கேப்புக்காக போகிறதுனால அந்த டைமில் அவங்க வந்து நீங்கள் இந்த 1 மந்த்துமே இதே கம்மல் தான் போடணும்னு சொல்லிட்டு ஒரு கம்மல் கிஃப்டாக கொடுத்தாங்க. பட் அது ஒரு நார்மல் ஸ்டோன் அப்படி ஒரு கம்மலாக இருந்தது. பட் அது ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு ஒரு க்யூட்டான ஒரு டிசைனில் ஒரு கம்மல். இப்போ நம்ம சொல்லுவாங்கல்ல ஒரு அந்த மாதிரி சில ஆக்சசரிஸ் வந்து எல்லா காஸ்டியூம்ஸுக்கும் நமக்கு செட்டும் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவங்க பார்த்து செலக்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் அவருக்கு எப்படி மேம் தெரிஞ்சதுன்னு நான் சத்தியமா கேட்கல. நான் அண்ணா கேட்டிருப்பேன், எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது, என்ன இது? அதான் இந்த மாதிரி பிரேக்கப் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நிறைய கேட்க கூடாது. அவங்க அன்பா பாசமா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கும்போது அது அப்படியே வச்சுக்கணும். இது எப்படி உங்களுக்கு தெரியுது, அப்ப நீங்க வேற யாருக்காவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? தேங்க்ஸ், ஒரு பெரிய லெசன். அவங்களே நீங்க ஐயா அப்படின்னு நினைக்க வைக்க கூடாது. இப்போ நம்ம சிக்கன் இதுல போட்டுட்டு இப்போ இந்த சிக்கன் அண்ட் இந்த ஆனியன், இப்போ ஒரு ஆனியனோட ஸ்மெல் வருது இல்ல? வருது வந்தாதான் சாப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மெல்லில் நம்ம இந்த ஆனியன் இந்த சிக்கன் இதெல்லாம் இப்படி மிக்ஸ் பண்ணி, ஸோ அவ்வளோதான். இனிமேல் நம்ம ஸ்டெப் ஆக்சுவலி முடிஞ்சுது. மூடி வைங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் மூடி வைக்கலாம். 15 minutes later. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சதுனால நாங்கள் கெஸ்ட்டுக்கு யூஸ்வலாக ஒரு ட்ரிங்க் கொடுப்போம். ஸோ மில்கி மிஸ்ட் மில்க் ஷேக். இந்த நொஸ்டாலஜிக் போயிட்டேன். ஆமால,
இப்போ எஸ் பிரேம் சாரும் நீங்களும் ஒரே ஃபீல்ட்ல இருக்கும் போது ஹெல்தியான அட்வைஸ் அண்ட் கிரிட்டிசிசம்லாம் எப்படி இருக்கும்? அதான் அந்த ஒர்க், அந்த ப்ரொஃபஷனலான ஒரு விஷயங்கள் எல்லாம் அது அப்போவே அப்படியே இருக்கணும். இப்போ நமக்கு ஏதாவது தப்பா ஓகே தோணிச்சு, இல்லைன்னா அது பண்றது சரியில்லை, ஈவன் ஆக்டிங் இல்லைன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங், அதெல்லாம் அப்படியே ஓப்பனா சொல்றது தான். இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஸ்டோரிஸ் அதெல்லாம் வரும்போது டிஸ்கஸ் பண்றது, பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது. ஸோ அந்த ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் பிஃபோர் மேரேஜ் அப்படி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறதுக்கு எனக்கு அப்படி யாரும் இல்லை. பட் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் எப்போ ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வந்து பிரேம் கிட்ட நான் கேட்டுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிகாஸ் அவங்க வந்து என்னை விட அதிகமா மூவிஸ் பார்க்குற ஒருத்தர் தான். ஸோ அதனாலே கொஞ்சம் இன்னும் அந்த மூவியோட ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்டா ஜட்ஜ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லப்பர் பந்தாகட்டும், மாமன், இதெல்லாம் நம்ம ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே, கேரக்டர் சொல்லும் போதே அவங்களுக்கு ஓகே இது நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அந்த மாதிரி சொல்லி ஓகே பண்ணலாம் இல்ல வேண்டாம் யோசிக்கலாம், அந்த அப்படியே ஒரு டிசிஷன்ல வருவாங்க. இது நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா சுவாசிகா அவர்கள் வந்து எப்படி சொல்றது, வெர்சடைலா நிறைய பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதுதான் ஒரு மெயின் டேக்லைன் எனக்கு. ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஏஜ் இந்த இமேஜ் கான்ஷியஸ் எல்லாம் செகண்டரி தான், பிகாஸ் நான் அவ்வளோ இன்செக்யூர்டு கிடையாது. பட் எனக்கு கண்டினியூஸாக ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு மட்டும். ஸோ ஒரு அம்மாவா பண்ண இல்லைன்னு ஒரு மாமியாரா பண்ணனா அதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷெல்லில் வரக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு வந்து பாட்டியா பண்றதுலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த பாட்டிக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு பிளேஸ்மெண்ட் அந்த படத்துல இருக்குன்னு யாராவது சொன்னா கண்டிப்பா பாட்டியா பண்றதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க பாட்டி தான்னு சொல்லுவாங்க, அதுவும் ஓகே மேம் இவ்வளவு அழகா இருக்கீங்க. இல்ல அப்படி எல்லாம் ஆமா நான் சொல்றது சொல்லுவாங்க ஆளுங்க, அப்படி சொல்லுவாங்க. பட் அதான் சொன்னேன், அதுக்கெல்லாம் இப்படிதான் நம்ம மைண்ட் செட் வந்து நான் அப்படிதான் வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன கிடைக்குதோ அதை பண்ணலாம், அந்த மாதிரி மட்டும்தான். So we have seen you in all characters, but கருப்புல சுவாசிகா அவர்கள் எப்படி இருக்க போறாங்க? கருப்புல ஆக்சுவலி நார்மலா எப்படி நான் சுவாசிகா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நார்மலான இதுதான். ரொம்ப கெட்டப் சேஞ்ச் அப்படிங்க அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு கேரக்டர் அப்படி இல்லை. பட் அந்த மூவி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அந்த மூவியில் வந்து இந்த மாதிரி சூர்யா சார், ஆர்ஜே பாலாஜி சார், அப்புறம் த்ரிஷா மேம், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கு. இந்திரன் சார் நம்ம மலையாளம் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த கேரக்டர் வந்து அப்படி அந்த மூவில நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு மூவி பண்ண அந்த ஒரு கமர்ஷியல் ஒரு வைட் ரேஞ்சுக்கு அந்த மூவி வரும்னு நமக்கு ஒரு கண்டிப்பா வரும்ல, ஒரு வேர்ல்டு வைட் ரிலீஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, அந்த மாதிரி. ஆஹா சூப்பர் மேம். இந்த அப்டேட் தாண்டி எங்களுக்கு ஒரு ரூமர்டு அப்டேட் ஒன்று இருக்கு. AK64ல சுவாசிகா அவர்கள் இருக்காங்க. அது நானும் ஆசைப்பட்டேன், நிறைய ஆசைப்பட்டேன். அது தப்பு இல்ல, பொய் அப்படின்றீங்க. நைட்டு படுத்து தூங்கி இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது அஜித் சார் கூட என்னோட போட்டோ, அப்படியே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. உடனே அந்த டைரக்டருக்கு ஃபோன் அடிச்சேன், அப்படி எதுவும் இல்லையேன்னு சொல்லிடுச்சு, அவ்வளவுதான். பட் ஆனா நான் அந்த யசோதால 2 சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு வந்து அந்த டிராக்டர் ஓட்டுற அந்த கெத்து இருக்கு இல்லையா, அது வந்து பின்னிட்டீங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப ரியலிஸ்டிக்கா. பட் ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து, நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி? ஆமா, ட்ராக் இந்த சீன் சொல்லும் போதே இந்த மாதிரி இதுதான் இன்ட்ரோன்னு தெரியும். ஆக்சுவலி அதுதான் இன்ட்ரோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 2 டேஸ்க்கு அப்புறம் நான் ஓகே சொன்னது. ஸோ எதுவா இருக்கட்டும் நமக்கு ஒரு மாசான இன்ட்ரோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பவே நான் கேரளால இந்த டிராக்டர் ஒரு இடத்துல போய் கொஞ்சம் ஒரு 1 வீக் அப்படி இதெல்லாம் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம ஷூட் டைம்ல ஒரு 2 டேஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு அப்படி தான் பண்ணேன். செகண்ட் சீன் வந்து தினேஷ் சார் வல்னரபிளா இருக்க சீன். அதாவது வந்து என்னையா ஒரு புடவை போட்டு படுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து லவ் யூ அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அந்த ஒரு எமோஷன் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பேரோட ஹிட் பீக் மொமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஆக்சுவலி இந்த படத்திலேயே நிறைய டேக் இல்லைன்னா நிறைய டைம் எடுத்து பண்ண ஒரு சீன்னு சொல்லலாம். அதனால நிறைய வேரியேஷன்ஸ், டேக்ஸை விட அது சொல்லணும்னா வேரியேஷன்ஸ் எடுத்தாங்க. ஒரு வாட்டி நாங்க ரொம்ப அழுது பேசினு இருக்கேன், ஆனா அவங்க அதுக்கப்புறம் சொன்ன வேண்டாம் அழக வேண்டாம், அதுக்கப்புறம் இங்க யசோதா மட்டும் அழுங்கன்னு சொன்ன, அதுக்கப்புறம் இல்ல யசோதா அழ வேண்டாம் நீங்க மட்டும் அழுங்க, அதுக்கப்புறம் 2 பேரும் அழக்கூடாது, அப்படி நிறைய வேரியேஷன்ஸ் எடுத்த ஒரு சீன். நாங்க ஒரு ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு
1 மணிக்கு தான் அந்த சீனே. அந்த ஒரு சீனுக்கு ஆமா. அப்புறம் எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சீன் வந்து நல்லா வரணும், தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும்னு அப்பவே ஒரு ஆசையா இருந்தது. அண்ட் ஃபைனலி அது அப்படியே நடந்துச்சு. அவ்வளோ இப்போ எல்லாரும் அந்த சீனை பத்தி தான் பேசுவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இப்போ இது ஸ்மெல் வருது, நான் பார்த்தப்போ இது ஃபுல்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கீ லாஸ்ட் இப்படி போட்டா நல்லா இருக்கும். உனக்குள் நானே உருகும் நிறவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மறுவும் மனதில் ரகசிய அறையில் ஒத்திரை பார்த்திடவா, சிறகு சிறகு உன்னை என்னை மறந்து நோய் சொல்லவா, சொல்லால் சொல்லும் என்றே வாட்டில் ரணவும் தீயல்லவா, மின்னும் பனிச்சாரல் உன் நெஞ்சில் சேர்ந்தாலே, கண்ணில் உன்னை வைத்து பெண்கட்டு கொண்டாலே, வெண்ணிலா தூரன் காதல் சொன்னாலே, மல்லிகை வாசம் பேச்சு கேட்டாலே, உன்னானனா பொன்மானிவனா. லிரிக்ஸ் நல்லா இருந்தது. ஆனா இப்ப இல்ல உண்மையா சாமையா பாடுறீங்க. எஸ், சிக்கன் கீ ரோஸ்ட் இஸ் ரெடி. சூப்பரா இருக்குங்க, வேற லெவல். உண்மையாலே நல்லா இருக்கு. கேமராக்காகலாம் சொல்லல. சுவாசிகா இஸ் அ குக்கர். இல்ல குக்கிங் ஸ்டார்ல வந்து சுவாசிகா அவர்களோட பேரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டியான ரெசிபிஸ் வேணும்னா நீங்க என்ன கூப்பிடுங்க. உப்மாவை தாண்டி சுவாசிகா அவர்களுக்கு கீ சிக்கன் ரோஸ்ட் செய்ய தெரியும். நம்ம இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எஸ், JFW பிஞ்ச் வாட்ஸ் குக்கிங் பவர்ட் பை மில்கி மிஸ்ட்ல எங்களுக்காக இன்னைக்கு வந்து இவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுத்ததுக்கு, உங்க விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம். பாய். JFW What's Cooking, powered by Milky Mist.